ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே பொடியாக நறுக்கினா ஒரு அரை வெங்காயம் போதும். இதுக்கு வெங்காயம் நிறையா வேண்டாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் கேரட்டு, கோஸு, பீன்ஸு இது மூணுத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு கைப்பிடி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குடமிளகா, இது ரொம்ப பொடியாக நறுக்கணும்னா ஓரளவுக்கு பெருசாக நறுக்கி போட்டால் தான் வாயில் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கிடைக்கும். இது நல்லா வேகிற வரைக்கும் தண்ணி விடாமல் வதக்கணும். அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, நான் சாத்தில் உப்பு போடல, அதுக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் கச்சப், இது சில்லி சாஸ், ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ. நான் இங்கே 2 கப் பாஸ்மதி அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சு அடுப்பில் வெடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பொலன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பொலன்னு ஆறினோடனே தண்ணியை வடித்து நல்லா ஆறினோடனே இதில் சேர்த்துடலாம். இது சாதம் இப்போ சேர்த்தாச்சு. இதை பொறுமையாக சாதம் உடையாமல் மெதுவாக கலரி விடணும். இப்போ கலரிட்டு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறது சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.